வெற்றியோட வீட்டுக்கு வெற்றியோட அப்பாவுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தவங்க வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு, அவர் வந்து கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் பத்திரிக்கை கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டுறாரு. ஒரு பக்கம் இவங்க வந்துட்டு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ண டீ எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்க மருமக கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. துளசி அங்கே ஓரமாக நின்றுட்டுருக்கா. அப்போ வந்துட்டு இவங்க பேசுகிறாங்க, நம்ம வெற்றிக்கும் தனியாக கொடுத்துலாமா, அதை வீடு 2 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு, இவங்க எல்லாமே வந்துட்டு பெரிய பையன் ஒரு பக்கம் அப்பாவோட நிழலில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். இன்னொரு பக்கம் இந்த வெற்றின்ட்டு அரசியல் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவன் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஒரு ரூபாய்க்கு எதுவும் கிடையாது. எல்லாமே வந்துட்டு அவங்க அப்பா நிழலில் தான் வாழ்கிறானுங்க. ஒரு கல்யாணம் வேறு பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொண்ணையும் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்து இவர் தான் பார்த்துக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் துளசி ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. அப்புறம் அவங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு வெளியே போக பார்க்க, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் முக்கியமான விஷயத்த விட்டு போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி பேகை தடவி பார்க்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் என் புருஷனை வந்துட்டு என் எதிர்க்காகவே வந்துட்டு இதுவாக பேசிகிட்டு இருக்கீங்களா? வெற்றி வந்துட்டு எவ்வளோலாம் பொது ஜனங்களுக்காக செய்கிறாரு, அவர் தொகுதியில் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் பொறுப்புலையோ இல்லை வேலையிலையோ இல்லைன்றதுக்காக நீங்கள் இதெல்லாம் பேசுகிறது ரொம்பவே தப்பு. பொதுமக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அவர் தான் முன்னாடி வந்து நிற்பார். எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு பக்கபலமாக இருக்கிறதே இவர் தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க, அது போயிடுறாங்க. இதை மேலேருந்து வந்துட்டு வெற்றி பார்த்துறாரு. அப்புறம் என்ன மேடம், ஏதோ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின மாதிரி இருக்குது வந்தவங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பேசணும்னு கேட்டுச்சா, அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு அதெல்லாம் புரியாது வெற்றி அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்கிறாங்க. துளசி என்னன்னு சொல்லுங்களேன், நானும் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு புருஷனாக வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருன்னு முதல்ல கேட்குறாரு. நான் வந்துட்டு எங்கள் அப்பாவோட புள்ள, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உங்கள் அப்பாவோட புள்ளன்றதை தவிர வேறு என்ன அடையாளம் உங்கள்கிட்ட இருக்குது? வேறு ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அவங்க புள்ள பொண்டாட்டின்னு சொல்கிறீங்களா? அவங்களுக்காக உங்கள் சொந்த உழைப்பில் உங்கள் சொந்த காசில் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்க, என்ன துளசி இப்படி பேசுங்க, நான் இருக்கிறதாங்க கேட்குறேன், மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லி புரிய வைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா சரி, நாளையிலேருந்து பாருங்கள் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக வந்துட்டு அவர் கிளம்பி வந்துட்டு வேலை தேடுறதுக்காக போயிடுறாரு. அவருக்கு தெரிஞ்ச கடைங்க எல்லா இடத்துலையும் வந்து போய் பேசுகிறாங்க. எங்கே போனாலும் வந்துட்டு இவர் ஆல்ரெடி அரசியல்வாதியோட பையன், அரசியல் இதுவில் இருக்கிறனால வந்துட்டு யாருமே ஐயோ உங்களை வேலைக்கு வச்சதா தப்பாயிடும், வேணாம் வேணான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுறாங்க. ரொம்ப தேடி 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 அலைஞ்சிட்ருக்காரு. அப்போ திடீர்னு அஞ்சலி கால் பண்ணி, நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல, உங்களுக்கு இது பிடிக்கலன்னா அக்கா சொன்னதுக்காகலாம் நீங்கள் இது பண்ண தேவையில்ல, உங்களுக்கு மனசுக்கு தோணுனா மட்டும் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வேறு துளசி வேறு கிடையாது, துளசி சொன்னதை நான் கண்டிப்பாக செய்வேன், நான் சுயமாக இது பண்ணி வேலைக்கு போயிட்டு என் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் எதனால் நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன், நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் சந்தோஷமாக தான் இதை செய்கிறேன், நீ பத்திரமா இருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அப்புறம் அங்கன்னு எல்லா இடத்துலையும் போய் 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 வேலையை கேட்டு கேட்டு ரொம்பவே டயர்டாக போயிடுறாரு. அதோட எபிசோட் முடியுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.